ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷிஃபானா ஸ்கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுல்லுன்னு ஒரு மீன் குழம்பு, அதுவும் சால மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நான் இன்றைக்கி சால மீன் 1/2 kg எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய மீன் வாங்குறதுக்கு பதிலாக சின்ன மீன் வாங்கினீங்கன்னா இன்னும் அது டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன். 1½ டொமேட்டோ, 3 பெரிய ஆனியன், 3 பச்சை மிளகா, 20 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆனியன், கார்லிக் ரெண்டுத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 2 சுற்று சுற்றினா போதும், ரொம்பலாம் சுற்ற வேணாம். ஏன் ரொம்ப சுற்றினா அது வந்து ரொம்ப பேஸ்ட் ஆகிடும். இந்த லெவலில் இருந்தால் ஓகே. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 to 3 ஆர் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கூட ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஒரு 1 ஸ்பூன், சீரகம் அரை கரண்டி, பெருசீரகம் அரை கரண்டி போதும். வடகம் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு தரும். இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கொத்து. அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும், ஆனியனும் கார்லிக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ, சில்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா 2 கிள்ளி அதில் போட்டுருங்க. மஞ்சள் தூள் போடுங்க. இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டு இருக்கும்போது கல் உப்பு, நான் எப்போயும் சொல்லியிருக்கேன், சாதா உப்பு பதிலாக கல் உப்பு யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். கல் உப்பு நல்லா இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து மசாலாத்தூள், நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வச்சுருக்க புளி எடுத்து நான் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிக்கிட்டு வாட்டர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்கிறதுக்கு. இது நல்லா இப்போ நல்லா இதை கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்குது. இப்போ நம்ம பிளேட் வச்சு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடிடலாம். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது, நல்லா செம்மையாக கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க மீன்லாம் எடுத்து அதில் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி மீனை போட்டுறவே கூடாது, ஓகேங்களா. நல்லா இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து நல்லா கொதிச்சிருக்கும். கொதிச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்து அதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும், அப்புறம் யாருமே சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ சூப்பரான ஒரு சுல்லுன்னு ஒரு சால மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து பிளேட் பண்ணலாம். ஒரு பவுலில் நான் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் ஃபோட்டோ எடுக்கணும், அதான் நான் எடுக்கிறேன். இப்போ பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இதை பிளேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை சாப்பிட போகிறேன். அதனால் எங்கள் அம்மா இன்றைக்கி எனக்கு 5 மீன் வச்சுருக்காங்க, அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல சாப்பிடுவோம். அப்புறம் நல்லா ரைஸ் நல்லா நான் புளி வச்சு அதில் மீன் குழம்பு ஊற்றி அந்த மீன்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டா ஆஹா, ஒரு பச்சை மிளகாவும் ஒரு வெங்காயமும் இருந்தால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது அடுத்த நாளில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.